டெவால் பிரேவிஸ் நேரத்துக்கு டிசி டீம்ல இருந்திருப்பாரு. ஐ மீன் டெல்லி கேபிட்டல்ஸ். யானு தானே கேட்குறீங்க? அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுறேன். ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஹாரி ப்ரூக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் டெவால் பிரேவிஸை சைன் பண்ண இருந்தாங்க. அவன் டெவால் பிரேவிஸ் ஒரு ரெக்வஸ்ட் வச்சான், நான் வரேன்னா எனக்கு கன்ஃபார்ம் பிளேயிங் நாம்லாம் இடம் வேணும்ட்டு. பட் டிசி ஆனா அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறமா லேட்டர் சீரியஸ்ல சிஎஸ்கே அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் சைன் பண்ணாங்க. தலைவன் அதே கண்டிஷனெல்லாம் சிஎஸ்கேக்கும் போட்டான். சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் அப்பு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு மோசமா இருந்ததுன்ட்டு. சூப்பர் கிங்ஸ் உன்னை பிளேயிங் ஆட வைக்கலாம் சார், உங்களை கூப்பிடுறோமே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டாங்க டெவல் பிரேவிஸை. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் ஓனர்ஸ் இப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அந்த ஸ்பாட்டை கொடுத்துருக்கலாமோன்ட்டு வேற மாதிரி ஆடிட்டு இருந்தார். இன்டர்நேஷனல் சரி டொமஸ்டிக் சரி எல்லா ஃபேன்சஸ் லீக்லயும் வெறித்தனமான அடிச்சிட்டு இருந்தார் டெவல் பிரேவிஸ். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இது ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் மிஷன் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் திரும்பவும் கேட்குறேன், கைண்ட் ரெக்வஸ்ட், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டு போயிடலாம்.